ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். ஓசியா 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மளை எப்படி பேர் சொல்லி அழைத்தார்னா, எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கல, வறட்சியான தேசத்தில் வனாந்திரத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளை அறிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஒன்றுமே இல்லாதப்போ தான் ஆண்டவர் நம்மளை அறிந்து கொண்டார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுதான் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஏன்னா நம்மள்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்போது, நம்மளை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, நமக்கான காரியங்களை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா காரியங்களும் அவங்க நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க, நம்மளை முழுமையாக அவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாதப்போ ஒரு மனிதர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படியே உள்டா, ஆண்டவர் இருக்கிற நேரத்தில் காட்டிலும் இல்லாத நேரத்தில் தான் நம்மளை அறிந்து கொண்டாராம். வனாந்தரத்தில், வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில், வறட்சியான காலகட்டத்தில், வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்கள் நிறைய தாழ்ந்துகள், நிறைய வரங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அறிந்து கொண்டார் என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லாமல், யாராலும் மதிக்கப்படாமல், துச்சமாக எண்ணப்படுகிற வறட்சியான சூழ்நிலையில், வனாந்தர சூழ்நிலையில தான் கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டார். அதனால அவர் இடத்துல மறைக்க வேண்டியது எதுவுமே இல்லை, அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அறிந்தவரே, என்னை புரிந்தவரே, என்னோடு இருக்கிறவரே என்று அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கெல்லாம் சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே வறட்சியான சூழ்நிலையில் இருக்காங்களா, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்களா, ஆண்டவரே நம்பினவர்களை ஏமாற்றின சூழ்நிலையில் இருக்காங்களா, எந்த மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் பசங்க சொல்லியிருக்கிறது, இந்த சூழ்நிலையில் தான் நீர் எங்களை அறிந்து கொண்டீரன்று. ஆண்டவரே உடைய அன்பு மகா பெரியது. ஆண்டவரே அப்பா, நீர் அறிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. இந்த சூழ்நிலையை நீர் மாற்றி கொடுங்க. உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை காண கிருபை செய்யுங்க. என்னென்ன மறைத்து வைக்கப்படுகிற, அதாவது மற்றவங்களுக்கு வெளியே தெரியாத வறண்டு போன சூழ்நிலைகள், ஆண்டவரே பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், செகுலர் லைஃபாக இருக்கட்டும், ஆண்டவரே அவைகளை நீர் ஆண்டவரே பச்சை பசேல் என்று நீ செழிப்புள்ளதாய் மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, வேலை காரியங்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், வறண்டு போன காரியங்கள் எல்லாம் மாறி செழிக்கிறதாய் மாற கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போகிறபடியா உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.